நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கும். சரி, பரவாயில்ல, அவர் ஆசைப்படுறாரு, சொல்றாரு. கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கு. நிறைவேறாத கனவு தாமரை இங்க மலராது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கும். சரி, பரவாயில்ல, அவர் ஆசைப்படுறாரு, சொல்றாரு. கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கு. நிறைவேறாத கனவு தாமரை இங்க மலராது. முறையும் கழக போராட்டத்திலே அவரது தந்தையார் சிறையிலே இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் என் தாயார் அம்மையார் ராஜாத்தி அவர்களோடு இவர்கள் வீட்டிற்கு வந்து பல முறை ஆறுதல் செய்ய சொல்லக்கூடிய வாய்ப்பை அவர் எங்களுக்கு வழங்கி இருக்கிறார். அதே போல தலைவர் கலைஞர் அவர்கள் போராட்டங்களிலே சிறையிலே இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களிலே நாங்கள் வீட்டிலே தனியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவரும் அவரது தாயாரும் எங்களுக்கு ஆறுதலாக பல நேரங்களிலே எங்கள் வீட்டிலே தங்கி எங்களுக்கு நம்பிக்கையும் ஆறுதலும் அளித்திருக்கிறார்கள். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்ப உணர்வு என்பது. தலைவர் கலைஞர் அவர்கள் நடத்தி வைத்த திருமணத்தில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் தலைவர் கலைஞரின் மகளாக வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்றால் அதைவிட பெருமை எனக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒரு காலகட்டத்திலே சிகேபி அவர்கள் இந்த பகுதியிலே இருந்த வரை அவரது கோட்டையாக இந்த பகுதியை அவர் மாற்றி வைத்திருந்தார். தனியரசு அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது கூட அவர் சொன்னார், ஒரு போராட்டம் என்றால் இன்றைய காலகட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் வருகிறார்கள் என்று பார்த்துவிட்டு அந்த போராட்டத்திலே ஈடுபடுவார்கள். ஆனால் அண்ணன் இருந்த அந்த காலகட்டத்திலே தனி ஒருவராக இருந்தாலும் நான் அந்த போராட்டத்தை துவங்குகிறேன் என்று அங்கேயே அமரக்கூடிய தைரியம் மிக்க ஒருவராக, அந்த போராட்ட குணம் இருக்கக்கூடிய ஒருவராக அவர் திகழ்ந்திருக்கிறார். அந்த வழியிலே வந்ததால் தான் இன்று வரை நாங்கள் உறுதியோடு கழகம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்று அவர் சொன்ன பொழுது இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை உணர்ந்து அவர்களுடைய தியாகங்களை புரிந்து கொண்டு எந்த காலத்திலும் எந்த சோதனை வந்தாலும் கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய அவர்களின் வழியிலே நாம் பயணித்தால்தான் இந்த இயக்கத்தை, இந்த நாட்டை, நம்முடைய மக்களை நாம் பாதுகாக்க முடியும் என்ற அந்த உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். நான் வேறு யாரையும் மணமக்களுக்கு உதாரணம் காட்ட தேவையில்லை. திருமணத்திற்கும் கொள்கை முடிவிற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திலே எந்த கொள்கை உறுதியோடு அவரது தாத்தா இருந்தாரோ அதே உறுதியோடு, அதே ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் அதே உறுதியோடு, அதே பிணைப்போடு, அதே பாசத்தோடு நீங்கள் வாழ்ந்தால் நிச்சயமாக உங்களுடைய திருமணம் என்பது எல்லோருக்கும் ஒரு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக நிச்சயமாக அது விளங்க வேண்டும், விளங்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த திருமணத்திலே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, மணமக்களின் பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, அவங்களுக்கும் இது மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியான தினம். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.